அதுல ஒரு வார்த்தை மிஸ் ஆச்சுன்னா கூட அது அந்த எழுத்தாளனுக்கு அந்த கதை சொல்லி செய்கிற பெரிய துரோகம் என்று எனக்கு தருகிறது. அவருடைய கதைகளை வந்து மிக நிச்சயமாக சப்தரிஷி கூட சொல்லிவிட முடியாது. நம்ம அந்த வெயில் காய்ந்து முதுகு பச்சையாய் கன்றி இருக்கிறதுன்னு ஒரு கதையை அவர் ஆரம்பிக்கிறார். நீ இந்த வரியை விட்டுட்டு அந்த கதையை வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணவே முடியாது. நான் ரெண்டு கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். 2 கதைகளையும் நான் வாசிக்க மட்டுமே போகிறேன். நான் வந்து என்னால் சொல்ல முடியாது. நான் அவரிடம் தோற்று போனேன் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஒரே ஒரு முறை நான் ஒரு முன்றில் கூட்டத்தில் ஒரு ஈசி சேரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த லாசாராவுக்கு அருகில் போய் தரையில் உட்கார்ந்து அவர் கையை தொட்டேன். அவர் திரும்பி எந்த ஊரு அப்படின்னு கேட்டார். திருவண்ணாமலை சார். அபிதா ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னா. அபிதாவை எல்லாருக்கும் தான் பிடிக்கும் அப்படின்னா. நானும் லாசாராவும் பேசிக்கொண்ட 2 வார்த்தைகள் இவ்வளவுதான். அபிதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அபிதாவை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். என் சின்ன வயசுல இருந்து அந்த அவருடைய அபிதா என்ற அந்த குறுநாவல்களை ஒரு வரியை மட்டும் நான் சொல்லி அவன் எவ்வளவு பெரிய மகத்தான கவிஞன் என்பதை சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மலை குன்றில் இருக்கிற ஒரு உயரத்துக்கு வந்து அந்த ஐயர் வீட்டு பொண்ணு வந்து இடுப்புல வந்து தவளையை தூக்கின்னு போவான். அவர் வந்து அந்த ஒரு இடத்துல எழுதுறாரு, தவளையின் செருக்கு என்று எழுதுகிறார். இவ்வளவு அழகான ஒரு இடுப்புல நம்ம உட்காந்துட்டோமே அப்படின்னு அந்த தவளை வந்து செருக்கடையுது அப்படின்னு எழுதியிருப்பார். இதெல்லாம் உச்சம். சப்தரிஷி சொன்னது மாதிரி வைரமுத்து, கண்ணதாசன் போன்றவர்கள் எல்லாம் லிரிக்ஸ்ல கவிதைகளில் உச்சத்தை தொட்டிருக்கலாம். ஆனால் லாசாரா ப்ரோஸ்ல அந்த இடத்தை தொட்டிருந்தார். அதுதான் அவருடைய உச்சமான வரி. நம்முடைய சோர்வான நேரங்களில், நம்ம லைஃப்ல ஒண்ணுமே இல்லையோ என்று நினைக்கிற நேரங்களில் எல்லாம் ஒரு கதையை, லாசாராவுடைய கதையை திருப்பி படிக்க ஒரு கதையை மிக நிச்சயமாக ஒரு வாசிப்பில் நம்ம உள்ள போகவே முடியாது. நான் 2 கதைகளை மட்டும் ஒரு சின்ன கேப்ல உங்களுக்கு வாசித்து காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். லாசாரா என்றாலே தமிழ் சூழலில் பச்சை கனவு என்கிற அவருடைய கதை தான் எல்லோருக்குமே ஞாபகம் வருகிற ஒரு கதை. அவ்வளவு அழகாக அதை வந்து அவர் சொன்னதா செதுக்கி இருப்பார். நடுராத்திரியில ஒரு வார்த்தை வந்திருக்கும். நான் இன்னைக்கு அந்த கதையை படிக்கும் போது யோசிக்கிறேன், இவ்வளவு உயரத்தை வந்து எப்படி ஒரு ஆள் வந்து தமிழ்நாட்டில இருந்து தொட்டாங்க. மிக நிச்சயமாக தாஸ்தாவ்ஸ்கியும் டால்ஸ்டாயும் திருப்பி படிக்கிற ஒருவர். நீங்க வந்து லாசாராவை படிக்கணும். மொழியை வந்து அவன் நம்ம சொல்றோம்ல, மொழிக்காக உயிர் ஓடுறோம், ஜெயகாந்தன் சொல்வார், மொழிக்காக சாகாதரா, அதை ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துட்டு போடான்னு. ஏற்கனவே இருக்கிறது வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துட்டு அதுதான் மொழிக்கு நீ செய்கிற மிகப்பெரிய தியாகம் என்று சொல்வார். அப்படி ராசா வந்து இந்த இன்னொரு கதை படிக்கும் போது நீங்க எத்தனை பேர் தாங்குவீர்கள் அல்லது எத்தனை பேர் எழுச்சி போயிடுவீங்க இந்த துயரத்தை தாங்க முடியாத அப்படின்னு எனக்கு தெரியல. துயரம்லாம் இல்லை, அதாவது அவ்வளவு உச்சத்தை வந்து லாசாரா அந்த 2 கதைகளில் தொட்டிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அவருடைய பச்சை கனவு என்கிற இந்த கதையை நான் வாசிக்கிறேன். நீங்க என் கூடையே வரணும். ஒரு வரியில ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் எதுவும் பயமுறுத்தல. மிக நிச்சயமாக அந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களால இது தமிழ் தான். ஒரு தமிழை நம்ம கூட வாழ்ந்த நம்முடைய சக எழுத்தாளர்களும் எவ்வளவு உயரத்தில் கையாண்டு இருக்கிறார் என்பதை நம்ம இப்போ இந்த கதையில் பார்க்கலாம். பச்சை கனவு. முதுகு பச்சையாய் கன்றி போக காயும் வெயிலில் முற்றத்தில் உட்கார்ந்து கொண்டு நேற்றிரவு கண்ட கனவை மறுபடியும் நினைவில் எழுப்ப முயன்றான். கனவற்ற தூக்கமே என்றும் இல்லை. எனினும் விடிந்ததும் அக்கனவுகள் மறந்துவிடும். ஆயினும் நேற்றிரவு கண்ட கனவு அப்படியல்ல, அது பச்சை கனவு. உடல் மேல் உரோமம் அடர்ந்தது போன்று பசும் புற்றரை போர்த்து நின்ற 4 மண் குன்றுகள். அவை நடுவில் தாமரை இலைகளும் கொடிகளும் நெருங்கி படர்ந்த ஒரு குளம். சில்லிட்ட தண்ணீரில் காலை நனைத்து கொண்டு அண்ணாந்து படுத்திருந்தான். கைகொட்டிய தூரத்தில் பச்சை கத்தாழையும் அதன் பக்கத்தில் சப்பாத்தி புதரும். மேல் ஒரு பச்சை வண்டு ரீங்காரித்துக் கொண்டே மோதிற்று. ராமா ராமா ராமா, இன்னைக்கு என்ன உங்களுக்கு? இப்போதுதான் கூட்டத்தில் உட்கார வைத்து விட்டு போனேன். மறுபடியும் வெயிலிலே குந்தி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன? நிலா காய்கிறதா என்று அவன் மனைவி வந்து கேட்பான். வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல்ல படுத்துன்னு இருக்கும்போது அவன் இப்பதானே இங்க உட்கார வச்சுட்டு போனேன், அதுக்குள்ள போய் இப்படி தண்ணியை பார்த்துன்னு நிலாவை பார்த்துன்னு இருக்கீங்களா? நிலா என்றதும் மற்றும் ஒரு நினைவு எழுந்தது. நடு நிலவில் வாசலில் கயிற்று கட்டலில் காத்து கொண்டு படுத்திருக்கையில் காத்திருந்த கைப்பிடி அவன் கைமேல் விழுவதும், தெருவின் திருப்பத்தில் 4 மண் குன்றுகளின் நடுவில்
தேங்கிய குளத்திற்கு அழைத்து சென்ற எத்தனையோ முறைகளும் பார்த்ததன் அடியில் தெருவின் பொடிமண் பதிவதும் பச்சை பாடை காற்றில் படபட என்று அடித்துக் கொண்டு அவன் மேல் மோதுவதும் இப்பொழுது போல் இருந்தது. அவன் கேட்கிறான், அவன் வந்து 2 கண்களும் இல்லை. அவன் மனைவி கிட்ட கேட்கிறான், நிலவு பச்சை தானே என்று ஆரம்பிக்கிறான். நிலவு பச்சை தானே, பச்சையா? யார் சொன்னால்? வெண்ணிலவில்லையோ அப்படின்னு அவன் ஒய்ஃப் சொல்றான். முழு வெள்ளையா அப்படின்னு மறுபடியும் இவன் கேட்கிறான். சுண்ணாம்பு வெள்ளை என்று சொல்ல முடியுமா? ஒரு தினுசான வெண் பச்சை அது. அப்படி சொல்லு. அது வேண்டுமானால் வெண் பச்சையாக இருக்கட்டும். ஆனால் அவன் அதை முழு பச்சையாய் பாவிக்க சற்று இடம் கொடுத்திருந்தாலும் போதும். கசங்கி பிழிந்த இந்த வார்த்தைகள்லாம் அப்படியே தமிழின் உச்சம். கசங்கி பிழிந்த இலைச்சாறு போல நிலவு குன்றுகளின் மீதும் புற்றரை மீதும் தாமரை வாவியின் மேலும் பச்சையோடு பச்சையாய் வழிவதாக நினைத்துக் கொள்வதில் ஒரு திருப்தி. அந்த நினைவில் சற்று நேரம் திளைத்து கொண்டிருந்து விட்டு வெயில் எப்படி இருக்கிறது என்று கேட்டான். ஓய்விட்டு வந்து வெயில் எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார். ஐயோ, இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு ஏன் ஒரு தினுசா இருக்கேன்? வெயில் வெளுப்பாய்தான் இருக்கும், உள்ள வாங்க என்று அவள் அழைக்கிறார். அவனுடைய ஞாபகம் முழுக்க வெயிலிலே அது. முழு வெளுப்பா என்று கேட்கிறான். முழு வெளுப்பு என்று மனைவி பதில் சொல்கிறார். ஆம், அவனுக்கு நினைவு தெரிந்தவரை கூட வெயில் வெளுப்புதான், அத்துடன் தகிப்பும் கூட. வெயிலிலும் பச்சை இருந்தால் சற்று நேரம் பொறுத்து அவன் எண்ணத்தை எதிரொலிப்பது போன்று அவன் மனைவி கண்ணை பலமாய் சிமிட்டி கொண்டு வெயிலில் பச்சையாயிருக்கும் வேலை கூட உண்டு என்றார். வெயில் பச்சையாயிருக்கும் வேலை கூட உண்டு என்றார். அவனுக்கு உள்ளூர அவா துடித்தது. வெயில் பச்சையாயிருப்பதில் தன் தலையையே நம்பியிருப்பது போல் அவன் மனைவி கண்ணை சிமிட்டும் சிமிட்டலில் அவன் மனைவி கண்ணை சிமிட்டும் சிமிட்டலில் ரப்பைகள் எகிரிவிடுமோ என்று துடித்தன என்று எழுதுகிறார். ஒரு கண்ணை அவன் ஒய்ஃப் சிமிட்டுறது வந்து ரப்பைகள் எகிரி விடுமோ என்பது மாதிரி துடித்தன என்று எழுதுகிறார். பச்சையான பச்சை, இலை பச்சை. நேற்று சாயங்காலம்தான் உங்கள் மச்சினன் 14 ரூபாய் போட்டு வாங்கி வந்தான், இதை போட்டு பாருங்கள் என்று அவன் மனைவி ஒரு கண்ணாடியை அவனுக்கு கொடுக்குறான். 2 கண்ணு இல்லை, நான் ஒரு கண்ணாடியை கொடுக்குறான். என்ன இது? போட்டுக்கொள்ளுங்களேன் சொல்றேன். வெயிலுக்கு குழு குழு என்று பச்சை கண்ணாடி, எல்லாம் பச்சையாய் தெரியறதோ என்று கேட்கிறான். அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. எப்பொழுதும் போல அந்தகாரமாய் தான் இருந்தது. அட, உங்களுக்கு ஜோராய் இருக்கிறதே, என்ன? மூக்கு கண்ணாடி போட்டுக்கொண்டால் உங்களை குருடு என்று யார் சொல்வார்கள் கேட்கிறார். குருடு என்ற ஒரு சின்ன வார்த்தை இருக்குல்ல, அதை அவனை எவ்வளவு காயப்படுத்தியது என்று லாசாரா எழுதுகிறார். அவ்வார்த்தை சுருக்கென்று தைத்தது. உள்ளதை சொன்னாலும் எவ்வளவு தூரம் தன்னை கேலி பண்ணுகிறாள் என்று புரியவில்லை. கண்ணாடியை கழற்றி வீசி எறிந்தான். அது கட்டாந்தரையில் பட்டு தெரித்து உடையும் சத்தம் இனிமையாய் ஒலித்தது. ஐயோ, 14 ரூபாய்! என்னத்த சொல்லிட்டேன், இவ்வளவு ஆத்திரம் போங்க. இந்த வயசுல உங்களுக்கு இத்தனை ஆங்காரம் வேண்டாம் என்று சொல்கிறார். எந்த வயசுல? வயதுண்டோ தனக்கு? அவள் நெறித்த சொடுக்குகள் விரல்களில் நின்று சொட சொடவென்று உதிர்ந்தன. தன்னாலே ஒன்றும் ஆகாவிட்டாலும் கோபம் மாத்திரம் மூக்கை பொத்து கொண்டு வருகிறது. காலையிலேயே கண்ணை திறந்தால் ராத்திரி கண்ணை மூடுற வரைக்கும் சகலத்திற்கும் கைப்பிடித்தே கொண்டு போய் விட வேண்டி இருக்கிறது. இத்தனை சிசுருஷியின் நடுவில் இத்தனையும் போராதது போல வேலையில் பாதி நேரம் ஊமை. வாயை திறந்தால் நிலா பச்சையா இருக்கா, வெயில் பச்சையா இருக்கான்னு தத்து பித்தென்று கை குழந்தை மாதிரி கேள்வி. அவள் பழிப்பதெல்லாம் அவன் காதில் விழுந்ததா என்று சந்தேகம். அவன் நினைவு சட்டென்று இன்னொரு எண்ணத்தை தொட்டு அதில் முளைத்து விட்டது. ஊமை என்றதும் நினைவு நேற்றிரவு கண்ட கனவில் ஊசி போல மறுபடியும் ஏறியது. மேற்கூறியவாறு அவனாய் கற்பித்துக் கொண்ட பட்டை வீரும் பச்சை வெயிலில் பசும் புற்றறையில் நீட்டிய கால் தாமரை குளத்தில் சில தண்ணீர் நனைய அண்ணாந்து படுத்திருந்தான். அவன் பக்கத்தில் அவன் உறுப்பு நனைய அண்ணாந்து படுத்திருந்தான். அவன் பக்கத்தில் அவன் உறுப்புறுப்பாய் தொட்டு உள்ளந்திரிவு அற உணர்ந்தோர் உருவம் படுத்திருந்தது. கட்டவிழ்ந்து சரிந்த பசும் கூந்தலிலிருந்து முகத்தில் அலைமோதும் பிரியுது. அவனையே அள்ளி உண்ணும் பசுமை நிறைந்து தாமரை குளம் போன்ற கண்கள் இவை. நீங்காத மௌனம் நிறைந்து அம்மௌனத்திலேயே மூழ்கி போன வாய் இது. அகன்ற மனதில் கிளர்ந்த ஆசை வெளியும் வர இயலாது, உள்ளும் அடங்க இயலாது.
முண்டிய மார்பு இது, பச்சை மேலாக்கினின் இடையில் பட்டு போன்ற வயிறு இது. அவர்கள் இருவரின் ஆயுளின் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மூச்சில் அளந்துவிட முயலுவது போன்ற ஆலிங்கத்தின் அவஸ்தை இது. பச்சை குழந்தை, பச்சை குழந்தை. அவன் மனைவி அவன் கையை கரகரவென்று பிடித்து இழுத்து கூடத்தில் ஊஞ்சலில் உட்கார வைத்து விட்டு உள்ளே சென்றாள். அப்படியே அவள் மெதுவாய் படுக்கையாய் சாய்த்து அவனை உட்கார வைத்து அதிர்ச்சியில் ஆடும் ஊஞ்சலுடன் மனதையும் அசைய விட்டு கொண்டு பச்சையை பற்றி எடுத்த எண்ணத்தை தொடர முயன்றாள். அவன் கண் இருக்கையில் கடைசியாய் கண்ட நிறம் பச்சை. அவனுக்கு கண் இருந்துச்சு, 10 வயசு வரணும். அப்போ அவன் ஒரு நாள் ஒரு சூரிய விளையாட்டு விளையாடான். ஒரு தாமரை குளத்து அடியில போய் மல்லாந்து படுத்து டெய்லி சூரியனை உச்சி வரையில பார்க்கணும். திடீர்னு அப்படி பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு வினாடியில் அவன் கண்ணு போயிடும். அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. திடீர்னு அவனுடைய கண் பார்வை போயிடும். அவன் அங்கிருந்து எழுச்சி கத்தாழை முள்களிலும் கள்ளி செடிகளிலும் விழுந்து உடல்லாம் காயமாக வீட்டுக்கு வருவான். வீட்டுல இருக்கிறவங்களாம் அலண்டுவாங்க. 10 வயசு பையனுக்கு என்ன ஆச்சு, கண்ணு போயிடும். அப்படிதான் அவன் கடைசியாய் அப்படி அந்த தாமரை குளத்து அடியில நின்று பார்த்த நிறம் பச்சை. அதனால இந்த உலகமே அவனுக்கு பச்சையா தான் இருக்கும். வெயில் பச்சையா இருக்கும், தாமரை குளம் பச்சையா இருக்கும், தாமரை பூ பச்சையா இருக்கும், எல்லாமே பச்சையாக அவனோடு பதிந்திருக்கும். அவன் கண்ணிருக்கையில் கடைசியாய் கண்ட நிறம் பச்சை. அக்காரணம் பற்றி அந்த வர்ணம் அவனுக்கு பிடித்த வர்ணமாய் மனதை கெட்டியாய் பற்றி கொண்டு விட்டது. அக்குன்றுகளுக்கிடையில் குளக்கரையில் அவன் பச்சையை பெற்ற பார்வை எழுந்ததை நினைத்தான். அப்போது என்ன வயது இருக்கும்? 10 இருக்குமா? அவ்வளவுதான். மல்லாந்து படுத்த வண்ணம் சூரியனை சற்று நேரம் நோக்கி கொண்டிருந்து விட்டு பிறகு சுற்றுமுற்றும் இருப்பதை பச்சையாய் காண காண அவனுக்கு வியப்பாயிருக்கும். சூரிய ஜோதியில் கண்ணை திறந்து காண்பித்து விட்டு புத்தகத்தை எடுத்து பிரித்தால் எழுத்துகள் பச்சை பச்சையாய் குதிக்கும். பொடிமணல் பச்சை பளீர் அடிக்கும். அது அப்பொழுது அவனுக்கு ஆனந்தமாய் இருந்தது. யாரும் அறியா ஒரு புது விளையாட்டை தான் கண்டுபிடித்ததாய் நினைத்துக் கொண்டு விட்டான். அதைத்தான் தனித்தனியாய் அனுபவித்தான். அப்பொழுதுதான் 1 மாதத்திற்கு முன் தாயே எழுந்த துக்கத்தை சற்றேனும் மறக்க இவ்விளையாட்டு அவனுக்கு ஆறுதலா இருந்தது. ஆயினும் அவன் கண்டுபிடித்த 3ஆம் நாளே மாவிளையாட்டு தானே முடிவடைந்தது. சூரிய கோலம் தாம்பாளம் போல் சுழன்று கொண்டே விட்டு விட்டு மின்னுவதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கையில் கண் திடீரென்று இருண்டு பார்வை இழந்தது. சப்பாத்தியிலும் கத்தாழையிலும் விழுந்து எழுந்து தட்டு தடுமாறி உடலெல்லாம் முள்ளாய் அழுது கொண்டே வீடு வந்து சேர்ந்தது இன்னமும் நினைவில் இருக்கிறது. தலைவாழை இலையில் விளக்கெண்ணெய் தடவி அவனை அதில் வளர விட்டிருக்கையில் அப்பா மண்டையில் எடுத்துக்கொண்டே கூடத்தில் முன்னும் பின்னுமாய் உலாவுவது ஞாபகம் இருக்கிறது. மார்க்கடம் மார்க்கடம், உன்னை பெற்றாலே உன் தாயே என்று அவர் கத்தியது ஞாபகத்தில் இருக்குது. என்னென்ன வைத்தியமோ பண்ணியும் பார்வை மேலவில்லை. ஏற்கனவே கண்ணில் கோளாறு இருந்திருக்கிறது. இனி ஒன்றும் மேலாது என்று பட்டணத்து வைத்தியனும் கைவிட்டு விட்டான். செயலற்ற விழிகளை எடுத்த வண்ணம் அவன் கூடத்து தூணில் சாய்ந்து கொண்டிருக்கையில் அப்பா மண்டையில் மறுபடியும் திரும்ப திரும்ப அடித்துக் கொண்டார். நன்னா வந்து சேர்ந்தையா நமக்கென்று. என்ன பண்ணினாய்? சூரியனை பார்த்து கொண்டிருந்தேன். நாக்கை பழிக்கிறார். வர ஆத்திரத்தில் உன் அப்படியே தூக்கி சுவரில் அரைந்து விடலாம் போல இருக்கிறது. உனக்கென்று எல்லாம் தேடி வருகிறதே. சூரியனை பார்க்கல விளையாட்டு யார் சொல்லிக் கொடுத்தார்? நம்ம சம்பந்திக்காரன் தானே. பெண்ணை தள்ளி வச்சோம் என்கிற வயிற்றெரிச்சலில் என்ன வேணுமானாலும் செய்வானா அவன்? மாப்பிள்ளையும் சரியான பித்துக்கொள்ளி. சொல்லு, நிஜத்தை சொல்லு. குட்டிச்சுவரே, என்ன பாவத்தை பண்ணியிருக்கடா என்று அப்பா அவனை திட்டுகிறார். பாவம் பச்சையா இருக்காதோ என்று இவன் நினைக்கிறான். பாவம் பச்சையா இருக்காதோ என்று இவன் நினைக்கிறான். பார்வை எழுந்தது முதல் பச்சையுடன் புழுங்கி புழுங்கி அவனுக்கே சொந்தமான தனி அனுபவத்தில் அவன் அவ்வர்ணத்துக்கே ஒரு தனி உயிர், உரு, குணம், உயர்வு எல்லாம் நிர்மாணித்துக் கொண்டான். அழகு, பச்சை அழகு. எல்லோருக்கும் தெளிய சொல்ல வரவில்லை. சொன்னாலும் யாரும் சிரிப்பார்கள். இப்பொழுது இவள் சிரிப்பது போல. அவள் அடுப்பில் கொல்லிக்கட்டையை சரியாக தள்ளிவிட்டுக் கொண்டிருந்தாள். கட்டையை நின்றும் சிதறும் தணல் போல அவள் மனம் கொதித்துக் கொண்டிருந்தது. ஊஞ்சலில் அவள் கணவன் அனாதை போல ஒடுங்கி படுத்திருக்கும் நிலைமையை கண்டு ஒரு பக்கம் பரிதவித்து வாய் மூடிய வண்ணம் அவரை சூழ்ந்த அந்தகாரத்தில் உறைந்து போய் விடுகிறார், அல்லது தூங்குகிறாரா, அல்லது யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாரா? அப்படி என்ன ஒரு யோசனையோ என்று மனைவி நினைக்கிறார். இதோ ஒரு சமயம் இல்லாவிட்டால் ஒரு சமயம் எரிச்சல் வந்தாலும் அவரால் ஒரு சமயமும் ஒரு விதமான துன்பமும் இல்லை. கண் அவிந்தது முதல்
ஒரு விதத்தில் வளர்ச்சி நின்று விட்டது போலும். எல்லோரையும் போல கண்ணால் உலகை கண்டு அதனுடன் மூப்படையும் அனுபவம் அவருக்கு இல்லை. அதனாலேயே அவர் கேள்விகளும் செயல்களும் சில சமயங்களில் சமயமற்று சலிப்பை விளைவித்தன. தாழ்வாரத்தில் இட்ட பிரம்பு நாற்காலியில் சாய்த்து கொண்டு குனிந்த தலை நிமிராது யோகத்தில் ஆழ்ந்தது போல உட்கார்ந்திருந்தார். என்ன இருக்கிறது இவ்வளவு யோசனை பண்ண? கண்ணிருந்தாலே பொழுது போக மாட்டேங்கிறது. இவருக்கு பார்வை இல்லாமல் பேச்சும் இல்லாமல் எப்படி பொழுது போகிறது? மாலை முதிர்ந்து இருள். தோட்டத்தில் வாழை மரங்களிலும் வைக்கோல் போரிலும் கிணற்றடியிலும் வழி ஆரம்பித்தது. எவ்வளவு அழகாக ஒரு வார்த்தையை லாசாரா கட்டமைக்கிறார். மாலை முதிர்ந்து இருள். தோட்டத்தில் வாழை மரங்களிலும் வைக்கோல் போரிலும் கிணற்றடியிலும் வழி ஆரம்பித்தது. வானம் அப்பொழுதுதான் தூக்கம் கலைந்தது போல் அதன் 10,000 கண்கள் ஒவ்வொன்றையும் ஒருங்கொருங்கையும் விழித்து சிமிட்ட ஆரம்பித்தன. களத்தில் சாதம் போட்டிருக்கேன், சாப்பிட வாங்க என்று மனைவி அழைக்கிறார். சாப்பிடாதபடி என்ன நடந்து விட்டது? கண்ணாடி போனால் பீட தொலைஞ்சதுன்னு நீங்க வாங்கோ. இல்லை, எனக்கு வேண்டியதில்லை, வற்புறுத்தாதே, நான் மாடிக்கு போகிறேன். அவன் படிப்படியாய் தொட்டு மாடி ஏறுவதை பார்த்து கொண்டிருந்தாள். ஏதேதே இந்த தடவை கோபம் மீறிவிட்டார் போல இருக்கு, சமாதானப்படுத்த வேண்டியதான். மாடிக்கு போய் ஜன்னல் அண்டை போட்டிருக்கும் குறிச்சியில் சாய்ந்தான். தென்றல் நெட்டு வேர்வை ஒற்றியது. கீச் கீச். இரவில் கண்ணிழந்து அவனைப் போலவே தன்னந்தனியான பறவை ஒன்று இடந்தேடி அலைகிறது. கிச் கிச் கிச். கிளி, இது பச்சை கிளி. அவள் மாடி ஏறி வரும் சத்தம் கேட்டது. எதிரே மேஜை மீது டம்ளரை வைத்தாள். என்னது? பால், பசும்பால், பச்சை பால். அவன் குறிச்சி கையை பிடித்தவாறு மண்டியிட்டார் போல் அவன் காலடியில் உட்கார்ந்தாள். அவள் விரல்கள் அவன் கைமேல் பட்டன. மெதுவாய், கோபமா என்று கேட்கிறாள். இல்லையே, நிஜமாக இல்லைதான். நேற்றிரவு கண்ட கனவு எழுப்பிய நினைவுகளுக்கு அவள் என்ன செய்வாள்? பின்னையே ஒரு மாதிரி இருக்கேள். நான் நேற்றிரவு ஒரு கனா கண்டேன். உன்மேல் கோபம் இல்லை என்றால் நம்பு, தப்பு என்மேலே. இல்லை, என்மேல்தான் உங்களுக்கு கோபம், அது எனக்கே தெரியும். இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பரிமாறிக்கொள்வதற்காக நான் சொல்லவில்லை. என்னை சமாளிப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். நீயும் உன் தம்பியும் இப்படி கொஞ்சம் இடமாற்றலாய் எங்கேயாவது போய் இருந்து விட்டு வாங்களேன். அடே அப்பா, ரொம்ப ரொம்ப கோபம் போல இருக்கு. எனக்கு ஏது புகலிடம்? உங்களுக்கே தெரியும், நானும் என் தம்பியும் அனாதைகள் என்று. அந்த ஒரே காரணத்தால் உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொண்டது தப்புதானே? எனக்கு ஆதரவை முக்கியமாய் நினைத்து உன்னை மணந்தது உன்னை ஏமாற்றியது போல்தானே? உனக்கு திக்கில்லாததை என சௌரியத்துக்காக நான் உபயோகித்துக் கொண்டு விட்டேன். ஆனால் நானும் திக்கில்லாதவன் தான். அதனால் என் காரியம் எனக்கே தெரியவில்லை. அதெல்லாம் ஒன்றுமில்லை என்றால் குருடனை கல்யாணம் பண்ணிக்கொள்ள திக்கொன்றுதான் இருந்தது. ஆயினும் அவளும் அவள் தம்பியும் மானமாய் காலம் தள்ளுவதே தவிப்பாய் இருந்த சமயத்தில் தனக்கு இடம் அந்தஸ்து எல்லாம் கொடுத்து உயர்ந்ததை மறக்க முடியுமா? எவ்வளவு நல்லவர் இவர்! கண்ணில்லை என்ற ஒன்றை தவிர அவரிடம் வேறு என்ன குறை? ஆயினும் அவள் மனதில் தோன்றியது நன்றியா அல்லது ஆசையா? என்ன சங்கடமான கேள்வி எல்லாம் கேட்கிறது இந்த குழந்தை. கொஞ்ச நாள் ஜன்னலுக்கு வெளிப்பக்கமாய் முகத்தை திருப்பி கொண்டிருந்தாள். உனக்கு ஒரு மூத்தாள் இருந்தால் என்பது உனக்கு தெரியுமா என்று இவன் ஆரம்பிக்கிறார். இதுதான் கதையினுடைய உச்சம். இவரோட இவ்வளவு நாள் தாம்பத்தியம் செய்திருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு கேள்வியே எழுந்ததில்லை. இப்படி ஒரு அபூர்வமான நிமிடம். இவன் அவமானப்படுத்தப்பட்டு அதிலிருந்து அவன் மனைவி மெல்ல மெல்ல இவனை தேற்றுகிறாள். அந்த மாடியில ஒரு அமைதியான நேரத்துல ஒரு 25 வருட தாம்பத்தியத்துக்கு பிறகு உனக்கு மூத்தாள் இருந்தா உனக்கு தெரியுமா என்று ஒரு கேள்வியை இவன் முதல் முறையாக அவள் முன்னால் வைக்கிறான். உனக்கு ஒரு மூத்தாள் இருந்தால் என்று உனக்கு தெரியுமா? அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. தனக்கு மூத்தாள் இருக்கும்படி அவருக்கு அவ்வளவு வயதாகி விடவில்லையே, இன்னமும் இருக்கிறாளா? அவரை பற்றி அவளுக்கு என்ன தெரியும்? எங்கள் கல்யாணம் கிராமந்தர கல்யாணம். அவள் பிறந்த வீடு அடுத்த தெருதான். எனக்கு கண் போவதற்கு முன்னாலேயே கல்யாணம் நடந்துவிட்டது. இவனுக்கு 10 வயசுல கண் போகுது. ஆனால் அதற்கும் முன்னாலேயே இவனுக்கு அந்த கல்யாணம் முடிந்து விடுகிறது. என் தகப்பனார் வைதிகம் சாரதா சட்டம் அமுலுக்கு வரும் முன்னர் அதை சபித்துக் கொண்டே நடந்த அவசர கல்யாணம். எனக்கு அவளை என் கண்ணிருக்கையிலேயே சரியாக கண்ட நினைவில்லை. எல்லாவற்றையும் மறைத்த ஓம புகையும் வைதிக கூட்டமும் தான் ஞாபகம் இருக்கிறது. 10 வயசுக்கு முன்னாலேயே கல்யாணம் நடக்குது. ஆனால் என் கண்ணை ஓம புகையும்
வைதிக கூட்டமும் மறைச்சிச்சு, நான் அந்த பொண்ணை சரியாக கூட பார்க்கவில்லை என்று தன்னுடைய இந்த மனைவியிடம் சொல்கிறார். ஆனால் கல்யாணமான பிறகுதான் குட்டு வெளியாயிற்று. பெண்ணுக்கு பேச்சு கொச்சையாய் கூட வரவில்லை, படு ஊமை, அத்துடன் படு செவிடு. குண்டு போட்டாலும் அவளுக்கு காது கேட்காது. அவள் பண்ணின பாவம் ஏகபாப ஜன்மங்கள். அப்பாவுக்கு சம்பந்தி மேல் குரோதம் பிறந்து விட்டது. தன் அவசரத்துக்கு தகுந்தாற்போல் தன்னை சம்பந்தி ஏமாற்றி விட்டதாக எண்ணிக்கொண்டு விட்டார். சீர்வரிசையெல்லாம் அப்படியே திருப்பி அனுப்பினார். பெண்ணோ பெண் வீட்டாரோ தன் வாசல்படி மிதிக்க கூடாது என்று தீர்த்து சொல்லிவிட்டார். எங்க அப்பா முரடு, கிராமத்துக்கு பெரிய மனுஷன் என்றும் பெயர். அப்புறம் கேட்பானேன், எனக்கு என்ன அப்போ தெரியும்? அப்பா எனக்கு மறுமணம் செய்வதாக கூட யோசித்து விட்டார். ஆனால் அதற்குள் நான் என் கண்களை அவித்துக் கொண்டது அவர் மூக்கை அறுத்தாற் போல் ஆகிவிட்டது. என் மாமனாரும் சந்தோஷம்தானோ என்னவோ, வேணும் அந்த பயலுக்கு, குருட்டு மாப்பிளைக்கு ஊமை பெண் குறைந்து போயிற்றா என்று பதட்டமாய் பேசிவிட்டார். இரு குடும்பங்களுக்கிடையே வைரம் முற்றியது என்று எழுதுகிறார். பகை முற்றியது என்பதை வைரம் முற்றியது என்று லாசாரா எழுதுகிறார். நான் குருடர்களின் உலகம் உருகி விடுகிறது. நினைத்த விடம் போக முடியுமா? வர முடியுமா? 4 பேருடன் இஷ்டப்பிரகாரம் சேர முடியுமா? எல்லோரும் எவ்வளவோ பிரியமா இருந்த போதிலும் அவர்களின் இரக்கம் ஏராளமாய்தான் படுகிறது. அவர்களுக்கு இருப்பது எனக்கு இருக்காதா? ஆகவே எப்பவும் நான் தன்னந்தனியன் தான். நான் வீட்டில் இல்லாத வேளையில், வேலையில்லாத வேலையிலும் குளக்கரையில் உட்கார்ந்து கொண்டு கல்லை ஜலத்தில் விட்டெறிந்து கொண்டிருப்பேன். அதுதான் என் வீட்டுக்கு கிட்ட. அங்கு ஒருவரும் வருவதில்லை. அந்த ஜலம் ஸ்தானத்துக்கு உபயோகம் இல்லை. நான் எதற்கும் பயனற்று போன பிறகு பதுங்கும் இடம் அப்பயனற்ற குளக்கரை ஒன்றுதான். நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு என்னென்னவோ நினைத்திருப்பேன் என்று கேட்டால் எனக்கு நிச்சயமாய் சொல்ல தெரியாது. வயது ஏற ஏற கூடவே ஊறும் வேதனை இன்னதென்று நிச்சயமாய் எங்கே தெரிகிறது. ஒரு நாள் பகல் 12 மணிக்கு மண்டையை பிளக்கும் வெயிலில் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். என் பின்னால் யாரோ நிற்பது போல தெரிந்தது. யாரது? பதில் இல்லை. பகீர் என்றது, ஆனால் பயத்தால் இல்லை. யாரது? என் மேல் ஒரு கைப்பட்டது. முரட்டுத்தனமாய் கைகளை பற்றி இழுத்தேன். அவள் சாயும் கனம் தாங்காது அப்படியே நான் சாய்ந்தேன். பிடித்திருத்த வேகத்தில் நிலையிழந்து அவள் என் மேல் விழுந்தாள். ஒரு பெரும் மூர்ச்சை எங்கள் இருவர் நினைவையும் அடித்து சென்றது. எனக்கு அப்போது வயது 18. யாரது? என்ன அர்த்தமற்ற என் கேள்வி. அன்று முதல் நாங்கள் என்னென்னவோ பேசினோம். என்ன பேச முடியும்? பேச என்ன இருக்கிறது? எங்கள் பச்சை நரம்பில் துடிக்கும் ரத்தத்தின் படபடப்பு தான் எங்கள் பாஷை. நான் தான் பச்சையாய் சொல்கிறேனே. எனக்கு இஷ்டமானதெல்லாம் பச்சையாய் காண விரும்பும் ஒரே இஷ்டத்தில் அன்று முதல் அவளுடன் கழித்த வேலைகள் எல்லாம் பச்சையாயின. பச்சை பகல், பச்சை பிறவுகள், பச்சை இரவுகள். நான் இப்பவும் யோசிக்கிறேன், நாங்கள் புள்ளிய வேகத்திலேயே எங்கள் எலும்புகள் நொறுங்கி இருவருக்கும் ஒரே சமயத்தில் ஏன் சாவு சித்திக்கவில்லை? அச்சாவே புது பிறப்பாயிருக்கும். அல்லது இரவிலோ பகலிலோ குறைவில்லாது நடமாடும் பூச்சிப்பொட்டுகள் ஏன் பிடுங்கிக் கொள்ளவில்லை? அல்லது துர்தேவதைகள் வாயிலும் மூக்கிலும் செவியிலும் ரத்தம் குபுகுப்புக்க அரைந்து ஏன் எங்கள் உயிர் பிடிக்கவில்லை? விதி விதி விதி. இதெல்லாம் நிஜமாக நடந்திருக்க முடியுமா? ஒரு சமயம் என்னையே கேட்டுக்கொள்கிறேன், நடக்கிறதே, என்ன சொல்கிறாய் என்று அவள் உருவம் என் மனதில் பச்சையாய் எழுந்து அவள் ஊமை வாய் என்னை கேட்கிறது. குளக்கரையில் பசும் புற்றறையில் நாள் தவறாது உட்கார்ந்து என்னுள் ஊறிய பச்சை தாபமே என்னையும் அறியாது மாறி மாறி தோன்றும் குருட்டு கனவா இருந்ததாலோ? ஓஹோ, நீ கண்டது குருட்டு கனவானால் நான் கண்டது ஊமை கனவா என அவள் என் காணாத கண்கள், காண பேசாத வாயால் என்னை கேட்கிறது. எல்லாமே கனவாயின. பிற நேர்ந்தனமும் கனவா? பின் நேர்ந்த நனவின் முந்தைய இரவு இப்பொழுது என் முன் எழுகிறது. சித்தரையின் சந்திரிகையாம், ரொம்ப உசத்தியாமே, அப்படித்தானே? நிலவின் ஒளி கூட கண்ணு உறுத்துமோ? ஏனெனில் என் மைமேல் 2 சொட்டுகள் கண்ணீர் என் கை மேல் 2 சொட்டுகள் கண்ணீர் உதிர்ந்தன. என் கைகள் அவள் கண்களை தேடின. அவள் என் கைகளை பற்றி தன் வயிற்றில் வைத்துக் கொண்டாள். அவள் பச்சை வயிறு ஏன் இப்படி குதிக்கிறது? என் மேல் சாய்ந்திருந்த அவள் உடல் விம்மி குலுங்கிற்று. அவளை விட நான் துர்பாகியசாலியா? என்னை விட அவளா? யார் அறிவார்? ஏனோ
இன்றில்லாவிட்டாலும் என்றேனும் நீ எனக்கு சொல்ல வேண்டும். தூங்குவதற்கும் விழித்திருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு இரண்டும் ஒன்றாயிருந்தது. எப்பவும் இருள்தான். வெயிலில் உடலில் உரைத்தால் அது பகலா? அப்புறம் வெயில் இருக்காது. தெருக்குரட்டில் நான் கட்டிலில் படுத்து விட்டால் அது இரவா? இப்பொழுது நான் தூங்குவதாக அர்த்தமா? தூக்கம் நிஜமா? விழிப்பு நிஜமா? தூங்குகிற சமயத்திலாவது உருவமற்ற உருக்கள் என கண்ணுள் தோன்றி மறைகின்றன. என் பெண்டாட்டி ஏன் இன்று இப்படி அழுகிறாள் என்ற கேள்வியே உருவமற்ற உருவாய் எனக்கு தோன்றினார் போல் இருந்தது. ஆகையால் நான் தூங்குகிறேனா விழித்துக் கொண்டிருக்கிறேனா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் அரை நினைவு நிலையில் வாசற் கதவை யாரோ தடதடவென்று அவசரமாய் தட்டினார்கள். என்ன? என் தகப்பனார் அலறி எடுத்துக் கொண்டு உள்ளே இருந்து ஓடி வந்தார். சமாச்சாரம் கேட்டியோ? உன் நாட்டு பெண் திடீர்னு செத்து போயிட்டாளாம். அப்பா மேல் துண்டு போட்டுக்கொள்ளவும் மறந்து அவசரமாய் அவர்களுடன் ஓடினார். நான் தெரியாத கண்களை திறந்த வண்ணம் கட்டிலடையில் அசைவற்று படுத்துக் கொண்டிருந்தேன். ஒரு விஷயம் நன்றாக புலனாயிற்று. விடிந்து விட்டது. ஆகையால் நான் விழித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் கண்ணில் பொட்டு ஜலம் கூட இல்லை. சற்று நேரம் பொறுத்து யாரோ இருவர் என்னை பிடித்து மாமனார் வீட்டுக்கு கூட்டி சென்றார்கள். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வருகை இது! கூடத்தில் பிணத்தை கிடத்திருந்தது. கையில் மண் சொம்பில் அவள் குடித்தது போக பாக்கி சாறு எஞ்சி இருந்தது. அந்த செப்பை தொட்டேன். பிறகு அவள் உதட்டை தொட்டேன். பச்சையாகத்தான் இருக்க வேண்டும் அவள் உதடு. வீட்டு கொல்லைப்புறத்தில் வைத்தியத்திற்காக வேண்டிய விஷப்பூண்டு ஏதோ பயிரிடப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். விஷத்தை அப்படியே பொசுக்க முடியவில்லை. புது மனையக்கார், ஊருக்கு புதுசு, கொஞ்சம் பயந்த பேர் வழி. யாருக்கும் தெரியாமல் அவரே பக்கத்து ஊரிலிருந்து போலீஸ் டாக்டர் எல்லாம் அழைத்து கொண்டு வந்து விட்டார். ரண வைத்தியர் பிணத்தின் வயிற்றை கிழித்தார். வயிற்றில் 3 மாதத்து சிசு. ஊரே பற்றி எரிந்தது. அப்பா நடுங்கி போனார். இதைத்தான் தெரிவிக்க முயன்றாலோ? இதுதான் அவள் தெரிவிக்க முயன்ற போது எனக்கு தெரியவில்லையோ? ஒருவேளை தெரியாமல் இருப்பதே மேல் என்று உயிரை மாற்றிக் கொண்டாலோ? தெரிந்துதான் நான் என்ன செய்துவிட முடியும்? ஏற்கனவே குருடு. இத்துடன் பெரியவர்களின் ஆசி பெறாத குழந்தை பிறந்த அவமானத்தையும் சுமத்துவானேன் என்ற எண்ணமோ? இத்தனை பகை நடுவில் பயிரான உறவை பாதுகாப்பதில் சட்டென்று சலிப்பேற்பட்டு விட்டதோ? நாங்கள் பாபத்தை இழுத்து விட்டோம் என்ற பயமா? இல்லை, எங்கள் ரகசியம் எங்கள் இருவரோடு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அது பகிரங்கமாகும் முன் அவள் இவ்வுலகை விட்டு புறப்பட தீர்மானித்து விட்டாலோ? இந்த உறவு உருப்பட பிறக்கவில்லை என்று உணர்ந்தாலோ? அந்த குழந்தை என்னுடையது என்று நான் சொல்லியிருந்தாலோ கதை முடிந்துவிடும். புதிர் போல எல்லாம் வெளியாயிருக்கும். இந்த 3 மாதங்களும் ஊரின் பொது சொத்தாயிருக்கும். அவள் நினைவு எனக்கே சொந்தமாயிருந்தால்தான் எனக்கு இஷ்டம். என் சுயநலத்தால் நான் பயந்தாங்கொள்ளையாயிருந்து விட்டு போகிறேன். அவள் பெயருக்கு விழுந்த களங்கம் நீங்காவிட்டாலும் கூட பரவாயில்லை. உயிருடன் இருந்த சமயத்தில் எங்கள் பாரத்தை குறைக்க யார்தான் என்ன செய்து விட்டார்கள்? செத்த பிறகு அவள் தலையில் பூச்சூடவா விட்டால் பரவாயில்லை. உயிர் நிலையின் ஒரே மூச்சு போன்ற 3 மாத பச்சை கனவின் மிச்சம் நான் தான். இருந்தும் ஒரே ஒரு சமயம் என் மனம் அக்கொலையென்ற குழந்தைக்கு இயங்குகிறது. அது உயிருடன் இருந்தால் எனக்கு பிற்காலத்தில் ஆறுதலாக இருந்திருக்குமோ? இது எவ்வளவு அசட்டுத்தனமான யோசனை! எனக்கு உடனே தெரிகிறது. அது உயிருடன் இருந்தால் அவளும் உயிருடன் இருக்க மாட்டாளா? ஒன்றின்று மற்றொன்றை பிரித்து சிந்திப்பது எவ்வளவு அர்த்தமற்றதாக இருக்கிறது. அவள் போனால் அக்குழந்தையும் போக வேண்டியதுதான். இம்மனத்தின் நிலையை என்னவென்று சொல்வது? அவள் மனதின் முடங்கி கிடந்த பாசம் எழுந்த ஆவேசத்தில் தொண்டையை முண்டியது. குறிச்சியில் சாய்ந்தபடியே அவளை அப்படியே அணைத்துக் கொண்டேன். நான் என கதறினேன். திடீரென்று மனம் குழந்தை கனவில் அது மான வெட்கத்தை விட்டது. இதற்கென்ன நமக்கு வர வருஷம் ஒரு குழந்தை பிறக்காதா என்றாள் அவள். அந்த யோசனை அவள் மனதில் உறுத்தும் குறைக்கு ஆறுதல் அளித்தது. ஆம், வாஸ்தவம்தான். ஆனால் அது பெண்ணாய் பிறக்க வேண்டும். பெண்ணுக்கு நல்ல பெயர் வைக்க வேண்டும். என்ன பெயர் வைப்போம் என்று ஆசையின் அதிசயப்புடன் அவள் கேட்டாள். அவன் கண்கள் ஒளி பெற்றது போல விரிந்தன என்று ராசாரா கதையை முடிக்கிறார். மறுபடியும் பார்வை வந்த அந்த நிமிஷத்தில் அவன் கண்கள் விரிந்தது போல அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று சொன்னபோது அவன் கண்கள் விரிந்தன என்று முடிக்கிறார். இந்த கதை என்னுடைய வாசிப்பில்
கொஞ்சம் சலிப்பு ஏற்படுத்தியிருக்கலாம். இந்த பழக்கம் நமக்கு கதை படிக்கிற பழக்கம் இல்லாத இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வரிகள் உங்களுக்கு அப்படியே போய் தங்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினால்தான் இந்த கதையை நான் படித்தேன். சப்தரிஷி இக்கதை உருவாக்கம்